தமிழ் வழி கல்வி படித்து வந்தவங்க எப்படி வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ காலேஜ் டேஸில் முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜ் டேஸ்லேயே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட இங்கிலீஷுடைய உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை நீங்கள் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்க ட்ரை பண்ணணும். தமிழ் மீடியம்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத பழக்கமாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான்லாம் காலேஜ் படிக்கும் போது தான் ஹிந்துவை படிக்க ஆரம்பிச்சு. ஸ்கூல் டேஸ்லலாம் ஹிந்து நான் பார்த்ததில்லை. வீட்டிலலாம் தினமலர் தான் வாங்குவாங்க, அதான் படிச்சுட்டு. காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்து பற்றின எக்ஸ்போசர் கிடைச்சது. ஒரு ஹிந்து பேப்பரை என்ன இருக்குன்னா தெரியாது, பட் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு 4 மணி நேரம். காலேஜ் முடிச்சு நான் மெட்ரிகுலேஷனில் தான் படித்தேன், இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். இருந்தாலும் ஹிந்துவுடைய இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இன்னும் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதை நான் படிக்க ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம், ஒரு பேப்பர் படிக்க 4 மணி நேரம் ஆகும். பட் அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலி. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு 1 hour 40 minutes பேப்பர் எது தேவையோ அதை படிக்க முடியும். முன்னாடி எது படிக்கணும்னு தெரியாமல் இங்கிலீஷை கஷ்டப்பட்டுருந்தோம் அந்த டைமில். ஸோ இப்போ வந்து நிறைய படிச்சு நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன், நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துட்டோம். கீப் ஆன் ப்ராக்டிசிங். தமிழ் மீடியமில் வரவங்க உங்களுக்கு இங்கிலீஷை கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலில் 2-3 months. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை இது பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் வழியில் வரீங்க ஒரு ட்ராபேக்கே கிடையாது. அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது ட்ராபேக்காக அப்படி நினைக்கிறதுனால நிறைய பேர் எஸ்எஸ்சி உள்ள வராமல் இருக்காங்க. ஏன்னா ஹிந்தியில் என்ன ப்ளஸ்னா, ஹிந்தியில் படிக்கிறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஹிந்தியில் இருக்குது, எஸ்எஸ்சியில் ஹிந்தியில் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு அப்படி இல்லை. அதனாலேயே ஒரு ரீசன் நம்ம பீப்புள் தமிழ் வழியில் படித்தவங்க வந்து உள்ளே வரதுக்கு ரொம்ப தயங்குறாங்களான்னு கூட சொல்ல முடியும். சில எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தமிழ்லையும் வந்து கொஸ்டின்ஸ் செட் பண்ணார். பைலிங்குவல் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆப்ட் பண்ணலான்னு சொல்லி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ்க்கு. ஸோ தமிழ் மீடியம்லேருந்து வந்த பீப்புள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை முதல்ல உடச்சிருங்க. இங்கிலீஷ் எனக்கு வராது, அதனால எக்ஸாம் வராதுன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எக்ஸாமுக்கான ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கு. இங்கிலீஷ் மட்டும் தான் இல்லை, இங்கிலீஷ் இஸ் நாலேஜ் தான். நீங்கள் இங்கிலீஷை நம்பி பயந்து ஒதுங்காதீங்க. இங்கிலீஷ் அதை நீங்கள் கான்குவேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சர்வீஸ் வாங்கிடலாம்.